ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினோ சம்பத் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இதோட டீட்டெயில்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மைதா, சுகர், ஆயில், மில்க்கு, எசன்ஸு, அப்புறம் கப் கேக் மோல்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா எக்கு ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக செப்ரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வித்தவுட் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே ஆட் பண்ணாமல் நம்ம செய்கிறதுனால இதை நம்ம செப்ரேட் பண்ணி செய்யும் போது தான் அந்த எக்கோட ஒயிட் தான் அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நம்ம தனித்தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அது வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக ஆட் பண்ணாவே போதும். கொஞ்சம் பீட் பண்ண ஆரம்பித்த உடனே சுகர் பார்த்திங்கன்னா நான் இது கிரானுலேட்டட் சுகர் தான் எடுத்திருக்கேன், பவுடர் சுகர் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணி ஸ்பீடு 1லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் வந்து சுற்றியும் இருக்கிற எல்லாத்தையும் சுகர் அதெல்லாம் வந்து சைடில் இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணுங்கள். இந்த பீட் பண்ணுற லெவலில் தான் நம்மளோட கேக்கோட ஃப்ளஃபினஸ் இருக்கும். எக் ஒயிட் ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, ரிப்பன் கன்சிஸ்டன்சி. எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே ரிப்பன் மாதிரி போகும். அந்த மாதிரி இந்த எக் ஒயிட்டை சூப்பராக ஃப்ளஃபியாக நல்லா பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளஃபியாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கே தெரியும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இது நல்லா எக் ஒயிட் பீட் ஆனதுக்கப்புறம் 2 எல்லோ ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்லை, ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி முடிச்சதுனே பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், ஆயிலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கப் கேக்குக்காக இருக்கட்டும், நார்மல் கேக்குக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மில்க்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணிடாதீங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க மைதா மட்டும்தான், பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கிடையாது. ஒரு விஸ்க்கு வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோவில் ஸ்பீடாக தெரியுது, ஆனால் நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 கப் கேக்ஸ் அளவுக்கு கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஆர்டருக்குங்கிறப்ப நம்ம ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணி நம்மளை பட்டர் கேட்டாங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் பட்டர் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஓடிஜியை பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். இப்போ நம்ம ட்ரேவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரேவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங்க்காக நான் இந்த அளவுக்கு ஒரு கிரண்டி மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் தான் ஊற்றிக்கணும். கப் கேக் மோல்டில் நீங்கள் 3/4க்கு மேலே ஊற்றிட்டிங்கன்னா அது நிரம்பி கீழே வந்துடும். எல்லா ட்ரேவும் நான் ஃபில் பண்ணிட்டேன், 12 கப் கேக்ஸும். நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். இப்போ அதே 180 டிகிரியில் நான் 15 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் காயில் ரெண்டும் ஆனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லாவே கலர் கிடைக்கும். இந்த கார்னரில் இருக்க கப் கேக்ஸ் மட்டும் லைட்டாக கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஹீட் வந்து அந்த கார்னரில் அவ்வளோவா இருக்காது. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு டூத் பிக் விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கும். நம்ம ஆஃப் தான் ஊற்றிருந்தோம். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கேளுங்க, சூப்பராக நம்ம ரெடி பண்ணி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.